நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பணிவேல் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி GPRK சினிமாஸ் வழங்கும் பி. சமுத்திரகனி நடிக்கும் திருமாணிக்கம் திரைப்படத்தோட முன்னோட்ட வெளியீட்டு விழா. இயக்குனர் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரகனி நடிப்பில் எளிய மனிதர்களின் வாழ்வை அறம் என்ற அடிப்படையில் பல திருப்பங்களோடு பரபரப்பாக உருவாக்கியுள்ள படம் திருமாணிக்கம். திரைப்படம் வெள்ளித்திரையில் மிகுந்த எதிர்பார்ப்புடன் வரும் டிசம்பர் 27 அன்று வெளியாகிறது. நிலையிலே இப்படத்தோட முன்னோட்ட வெளியீட்டு விழா திரையுலக முன்னணி பிரபலங்கள் படக்குழுவினர் கலந்து கொள்ள பத்திரிகை ஊடக நண்பகம் முன்னிலையில் கோலாகலமாக நடைபெற்ற நிகழ்வில் நடிகர் சாம்ஸ் பேசும்போது, இம்மாதிரி ஒரு நல்ல படத்தை தயாரித்ததற்காக ரேகா ரவிக்குமார், ஜிந்தா கோபாலகிருஷ்ண ரெட்டி மற்றும் ராஜா செந்தில் ஆகியோருக்கு என் மனமார்ந்த நன்றிகள். இப்படத்துக்கு பிறகு என் நண்பர் இயக்குனர் நந்தா பெரியசாமி அவர்கள் மோஸ்ட் வாண்டட் இயக்குனர் லிஸ்டில் கண்டிப்பாக இடம் பிடிப்பார் என்றார். அடுத்த நடிகை வடிவரசி பேசும்போது, இப்படத்தை பாராட்டிய அனைத்து உள்ளங்களுக்கும் என் நன்றி. எப்போதும் என்னுடைய கேரக்டர் எல்லாம் போனிலேயே சொல்லிவிடுவார்கள். ஆனால் இயக்குனர் நந்தா பெரியசாமி நான் வீட்டுக்கு வந்து கதை சொல்கிறேன் என்றார். யாருக்கு அம்மா யாருக்கு பாட்டி என்று தான் கதை கேட்பேன். ஆனால் இவர் வந்து கதை சொன்னதும் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டேன். ஏன் அந்த ஹீரோ அவ்வளவு நேர்மையாக கஷ்டப்பட வேண்டும் என கேட்டேன். என் கேரக்டர் சின்னது தான், ஆனால் என் குரு பாதுராஜா சாருக்கு ஜோடி என்றதும் அவ்வளவு சந்தோஷம். சமுத்திரகனி சாரை பார்த்து எனக்கு அவ்வளவு பொறாமையாக இருக்கும். தெலுங்கு வில்லனா கலக்கிறார், இங்கு இப்படி அற்புதமாக நடிக்கிறார். இந்த படம் என்னை வெகுவாக பாய்த்து விட்டது. மிக மிக யதார்த்தமான கதை. எல்லோரும் மிக நன்றாக நடித்துள்ளார்கள். நந்தா என்னை மீண்டும் தட்டெல்லாம் கழுவ வைத்தார். அவ்வளவு வேலை வாங்கினார். ஆனால் படத்தை அவ்வளவு அற்புதமாக எடுத்துள்ளார். உங்கள் எல்லோருக்கும் படம் கண்டிப்பாக பிடிக்கும் என்றார். கவிஞர் சொர்க்கோ பேசும்போது, இயக்குனர் ஒவ்வொரு படத்திலும் ஒரு பாட்டு வாய்ப்பு தருவார். இந்த படத்திலும் தந்துள்ளார் என்றார். ஒளிப்பதிவாளர் சுகுமார் பேசும்போது, இப்படத்தில் பணியாற்றிய அனைவருக்கும் நன்றி. படம் மிக நன்றாக வந்துள்ளது. இயக்குனர் நந்தா பெரியசாமி படத்தை அற்புதமாக இயக்கியுள்ளார். அனைவரும் ஆதரத்தாருங்கள் என்றார். இயக்குனர் விக்ரம் பேசும்போது, பொதுவாக மலையாளத்தில் நல்ல படம் வருகிறது சொல்வோம். தமிழ் இந்த வருடம் மிக சிறந்த படங்கள் வந்துள்ளது. வாழை, ரப்பர் பந்து படங்களை விட இந்த திருமாணிக்கம் படம் மிக சிறந்த படமாக இருக்கும். இந்த படத்தின் கிளைமாக்ஸ் நெகட்டிவ் இல்லை. நமக்கு என்னானது ஏதானது என்ற புரியாமல் வருவோம். அதுதான் இப்படத்தின் வெற்றியாக இருக்கும். தமிழ் சினிமா சிறந்த படமாக இருக்கும். இந்த படத்தை நாம் கௌரவப்படுத்த வேண்டும். இயக்குநராக நந்தா பெரியசாமி ஜெயிக்க வேண்டும் என்றார். தயாரிப்பாளர் ராஜா செந்தில் பேசும்போது, இந்த படத்தின் கதைக்கு முன் 20 கதைகள் கேட்டிருப்பேன். நந்தா பெரியசாமி சாரிடம் ஒரு ஹீரோயினுக்கு தான் கதை கேட்டேன். கொஞ்ச நேரத்தில் எழுதி விட்டேன். உடனே ரவி சாரிடம் சொன்னேன். அவருக்கும் பிடித்திருந்தது. உடனே ஒரே நாளில் படத்தை செட் செய்து விட்டோம். நேர்மையாக எல்லோரும் வாழ வேண்டும் என்னும் விஷயம் இப்படத்தில் உள்ளது. இப்படத்தை பாருங்க, அனைவருக்கும் பிடிக்கும் என்றார். பல சிநேகன் பேசும்போது, இது மனதுக்கு மிக நெருக்கமான படம். இயக்குனர் நந்தா பெரியசாமியின் கதைகள் கருவில் உயிர் பெறும்போது எனக்கு வந்துவிடும். ஒவ்வொரு கட்டத்திலும் கதை வளர வளர சொல்வார். நேரம் காலம் இல்லாமல் சொல்கிற காட்சி அத்தனை விவரங்களோடு கேட்க அருமையாக இருக்கும். இந்த கதையை உருவாக்க அவர் எடுத்துக்கொண்ட கடின உழைப்பு பிரமிப்பானது. நேர்மை என்பது தானே அறம். நேர்மைக்காக தானே வாழ வேண்டும். ஆனால் அதை படமாக எடுத்து சொல்ல வேண்டிய இடத்தில் நேர்மையாக இருப்பதை கொண்டாட வேண்டும் என்கிற நிலையில் நாம் இருப்பது சோகமாக இருக்கிறது. இந்த படைப்பு அனைவரும் நிச்சயம் கவரும் என்றார். ரவிமரியா பேசும்போது, நானும் நந்தாவும் நண்பர்கள் எல்லோரும் இங்கே படம் பார்த்து விட்டு தான் பாராட்டி பேசுகிறார்கள். என்னை படம் பார்க்க கூப்பிட்ட போது, அமீரே படம் பார்த்து அழுது விட்டார் என சொன்னார் நந்தா. அமீரே அழுது விட்டாரா என கேட்டேன். படம் பார்த்த பிறகுதான் புரிந்தது. இப்படைப்பில் இருந்த உண்மையும் நேர்மையும் தான் உங்களை அழ வைத்துள்ளது என்றார் ரவிமரியா. இயக்குனர் சரண் பேசும்போது, இந்த படத்தில் மிக அருமையான கதை இருக்கிறது. இந்த படம் மூலம் ஜாக்பாட் நடித்துள்ளார். தயாரிப்பாளர்கள், நான் என்னுடைய ஒரு படத்தில் மிக அமைதியான கேரக்டருக்கு சமுத்திரகனி என்றுதான் பெயர் வைத்தேன். காலம் பாருங்கள், இப்போது அவர் பிரபலமான வில்லன் ஆகிவிட்டார். இந்த படத்திலும் அவர்தான் வில்லன். படம் பாருங்கள் புரியும். இந்த படம் பார்த்து சமுத்திரகனியை திட்டினால் படம் ஜெயித்து விட்டது என்று அர்த்தம் என்றார். நடிகை அனன்யா பேசும்போது, மிக மிக சந்தோஷமாக உள்ளது. இந்த படம் என் மனதுக்கு மிக நெருக்கமான படைப்பு. நந்தா சார் இந்த கதையை சொன்ன போதே பிடித்திருந்தது. அவர் எனக்கு மட்டுமல்லாமல் நடித்த ஒவ்வொருவருக்கும் சின்ன சின்ன விஷயங்களை கூட சொல்லி தந்தார். அது எனக்கு நடிக்க மிக உதவியாக இருந்தது என்றார். நடிகர் இயக்குனர் தம்பிராமையா பேசும்போது, நான் பேசுவதை விட இங்கு படம் பார்த்தவர்கள் பேசுவது மகிழ்ச்சியாக இருக்கிறது. தம்பி நந்தாவிடம் கதையை தோன்றியவுடன் எடுத்துவிடு, இம்மாதிரி கதையை கிடைக்காது என சொல்வேன். தம்பி லிங்குசாமிக்கு எப்படி ஆனந்தம் படம் அமைந்ததோ அதுபோல நந்தா பெரியசாமி இந்த படம் இருக்கும். சமுத்திரகனி நடந்து கொள்வது எல்லாம் ஆரம்பித்து பார்த்தால் நல்லவனாக நடிக்கிறாரோ என நினைப்பேன். ஆனால் ஒருவனால் தொடர்ந்து நடிக்க முடியாது. அவன் இயல்பில் நல்ல மனசுக்காரன். இந்த படத்தில் அசைத்திருக்கிறார் என்றார். கவிஞர் இளங்கோ கிருஷ்ணன் பேசும்போது, இந்த மேடை நான் இந்த தருணத்தில் இருப்பதை பெருமையாக உணர்கிறேன். பொம்மக்கா என்கிற நான் எழுதிய பாடல் இன்றைய மனிதர்களுக்கு இன்றைய வாழ்விற்கு தேவையான ஒரு விஷயத்தை நந்தா பெரியசாமி அழகாக பேசியுள்ளார். இந்த படத்துக்கு பிறகு கண்டிப்பாக நந்தா பெரியசாமி ஒரு பெரிய இயக்குனர் வருவார் என்றார். தயாரிப்பாளர் ரவிக்குமார் பேசும்போது, ஆந்திர தேசத்திலிருந்து இங்கு வந்திருக்கிறேன். படம் எடுத்துள்ளேன்.
என் நண்பன் ராஜா செந்தில் தான் இயக்குனர் அறிமுகப்படுத்தி படத்தை பற்றி சொன்னார். இந்த கதை கேட்டபோது நானும் எழுதிவிட்டேன். அன்றைய பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்து விட்டோம் அந்த படத்தை என்றார். இயக்குனர் லிங்குசாமி பேசும்போது, சென்னைக்கு வந்த புதிதில் நான் தங்கியிருந்த அறையிலே என் நண்பனாக உடனிருந்தவர் நந்தா, வசதபாலன், பாலசக்திவேல் என எல்லோரும் ஒன்றாக இருந்தோம். அப்போது என்னை ஆதரித்தவர் நந்தா. ஆனந்தம் படம் எழுதிய போதே முழுக்க முழுக்க உடனிருந்தவர் நந்தா. சிலருக்கு முதல் படத்திலேயே வெற்றி பெரிதாக வந்துவிடும், சிலருக்கு லேட்டாகும். ஆனால் தொடர்ந்து போராடுவது இருக்கிறது இல்லையா, அது மிகப்பெரிய விஷயம். அதை நந்தா சாதித்துள்ளார் என்றார். இயக்குனர் நந்தா பெரியசாமி பேசும்போது, இந்த திருமாணிக்கம் ஊர்கூடி இழுத்த தேர். இங்கு உள்ள எல்லோரும் இப்படத்திற்காக உழைத்துள்ளார்கள். இந்த கதையை முதலில் திருப்பதி பிரதர் சுபாஷ் சந்திரபோஸிடம் தான் சொன்னேன். அவர் முதலில் பாராட்டிய கதை இதுதான். லிங்குசாமி முதல் எல்லோரும் கேட்டுவிட்டு இது படமாக்கப்பட வேண்டிய கதை என்று ஊக்கம் தந்தார்கள். ரவிக்குமார் சார் இந்த கதை கேட்டு ஆரம்பித்தார். சமுத்திரக்கனி அண்ணன் கதை கேட்டு உடனே ஷூட்டிங் போகலாம் என என்னை நம்பி வந்தார். அவரால் தான் இந்த படம் உருவாகியது. அமீர் அண்ணன் எனக்கு படம் காட்டுங்கள் என்றார். அவர் படம் பார்த்து பாராட்டியது பெருமை. பாரதிராஜா ஐயாவை நான் இயக்கியது எனக்கு பெருமை. சொன்ன கதையை படம் பிடித்த அந்த சுகுமாருக்கு நன்றி. உயிர் கொடுத்த விஷால் சந்திரசேகருக்கு, இசையமைப்பாளருக்கு நன்றி. பாடலாசிரியர் அனைவருக்குமே நன்றி. ரவிக்குமார் சார், ராஜா செந்தில் படத்தை தைரியமாக எடுத்ததுக்காக நன்றி என்றார். நடிகை சமுத்திரகனி பேசும்போது, மிக மகிழ்ச்சியான தருணம். தனித்தனியாக எல்லாம் படத்திற்காக உழைப்பதில்லை, எல்லா படத்திற்கும் ஒரே உழைப்பு தான். எல்லோரும் வெற்றிக்காக தான் உழைக்கிறோம். பருத்தி வீரன் சுப்பிரமணியபுரம் போல் நாம் கண்ட வெற்றியை தாண்டத்தான் உழைக்கிறோம். அப்பாவுக்கு பிறகு 7 வருடங்கள் கழித்து இப்படம் கிடைத்துள்ளது. இந்த படத்தில் நல்ல மனதுக்காரர்கள் இணைந்தார்கள். சில படங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் தானாக அமையும். அந்த கதை சொன்ன போதே ஐயா பாரதிராஜாவிடம் போய் அவர் ஓகே சொன்னார், ஆரம்பித்து விடலாம் என்றேன். அவர் கதையை கேட்டு உடனே ஓகே சொன்னார். அப்புறம் ஒவ்வொருத்தராக வந்தார்கள். தயாரிப்பாளர் மிக இனிமையானவர், எப்போதும் சிறுத்தமுமாக இருக்கிறவர். இயக்குனர் அமீர் பேசும்போது, எனக்கு நந்தாவுக்கு முன்னால் அவரது அண்ணனை தெரியும். அவரது ஒரு கல்லூரியின் கதை படம் வருவதற்கு முன்னாலேயே அந்த படம் பற்றி நல்ல பேச்சு இருந்தது. அப்போதே என் கம்பெனிக்கு படம் செய்யுங்கள் என 2 லட்சம் தந்தேன். யோகி படம் நான் செய்யும்போது அதை வேண்டாம் என சொன்னது நந்தா தான். ஒவ்வொரு முறையும் புதிதாக ஏதாவது செய்து கொண்டே இருப்பார். மாத்யூஸ் என்ற டைட்டில் வைத்து படம் எடுத்தார். நந்தாவிடம் உழைப்பு முயற்சி தேடல் இருந்து கொண்டே இருக்கிறது. சமுத்திரகரியிடம் இதை பார்த்துள்ளேன். அதே மாதிரி நந்தாவிடம் பார்த்தேன். இந்த படம் பார்த்தேன். 2 காட்சியில் உண்மையில் கண்கலங்கி விட்டேன். படம் வெற்றி பெறுகிறது இல்லை என்பது வேறு விஷயம். ஆனால் நாம் அடைய நினைத்தை செய்து விட்டோமா என்பதுதான் முக்கியம். அது இந்த படம் செய்துள்ளது. வாழைக்கு பிறகு எனக்கு மிக நெருக்கமான படைப்பு. இந்த காலத்தில் நேர்மையாக வாழ்வது என்பதே கடினமாகிவிட்டது. இது நேர்மையை பற்றி பேசும் படைப்பு. வறுமையில் நேர்மையாய் வாழ்வது கடினம். அதை சொல்லித் தருவதுதான் இந்த படம். கமல்சாரியும் சிவாஜி சாரியும் எதிர்த்து நடித்த ஒரே ஆளுமை வடிவகர்சி. இதில் பாரதிராஜா ஜோடியாக நடித்து அசைத்துள்ளார் என்றார். ஜி தொலைக்காட்சி நிறுவன திரு மாணிக்கம் திரைப்படத்தின் OTT மற்றும் சேட்டலைட் உரிமையை வாங்கி உலகமெங்கும் வெளியிட்டிருக்கிறார்கள். காஷ்மீர் ராக்கெட் என்ற இந்தி படத்தின் கதை மூலம் மொத்த இந்தியாவையும் கவனம் ஈர்த்த இயக்குனர் நந்தா பெரியசாமி திரு மாணிக்கம் திரைப்படத்தை விறுவிறுப்பாக திரைக்கதை எழுதி இயக்கியுள்ளார். ஆதங்கம், ஆத்தாமை, தவிப்பு, தடுமாற்றம் என பலவித உணர்வுகளோடு கதையின் நாயகன் மாணிக்கமாகவே சமுத்திரகனி வந்திருக்கிறார். ஒரு முக்கியமான கதாபாத்திர இயக்குனர் பாரதிராஜாவும் நாசரும் இதுவரை நாம் பார்க்காத தோற்றத்தை காட்சியளித்திருக்கிறார்கள். இவருடன் அனன்யா, தம்பி ராமையா, வடிவகர்சி, இளவரசி, சினி ஜெயின், சாம்ஸ், ஸ்ரீமன், கருணாகரன், இறைவின் நிழல், சந்துரு ஆகியோர் வேறொரு புதிய படமாக காட்சியளிக்கிறார்கள். பாடலாசிரியர் சினேகன், ராஜு முருகன், இளங்கோ கிருஷ்ணன் மற்றும் தொர்கோ ஆகியோர் பாடல்கள் எழுதியுள்ளார்கள். ஒவ்வொரு மனிதனின் மனசாட்சி கேள்வி கேட்கும் அற்புதமான திரைப்படத்தை ரேகா ரவிக்குமார், ஜிந்தா, கோபாலகிருஷ்ண ரெட்டி மற்றும் ராஜா சிங் இணைந்து தயாரித்துள்ளார்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.